குட் மார்னிங். மணி 7 போகுது. ஹஸ்பண்ட் வந்துட்டு 7 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்களா, அதனாலவே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப இயர்லியாகவே ரெடி ஆகிடும் எங்கள் வீட்டில். தக்காளி தொக்கு அது என்னென்னா ஹஸ்பண்ட் வந்து பேக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஆஃபீஸில் போய் தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப இயர்லியாக இருக்கு இல்லையா, ஸோ பேக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் பிரேக்ஃபாஸ்ட். எப்போவுமே இப்படி இருக்கும். ஏதாவது டிஃபன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் போட்டிருப்போம். இது வந்துட்டு இந்த கோதுமை ஆட்டாலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மில்லட்டெல்லாம் அது மிக்ஸ் ஆனது. கொஞ்சம் அடை மாதிரி தான் இருக்குது சப்பாத்தி, பரவாயில்ல. தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சுக்கு தண்ணிக்கு பதிலாக இந்த தண்ணி வச்சுட்டாங்க, சீரக தண்ணி இன்றைக்கி. அவ்வளோதான், ஹஸ்பண்ட் இறங்கிட்டாங்க. ஹஸ்பண்டை வழி அனுப்புறதுக்காக நான் மேலே வந்தேன். பாருங்கள், மழை சாரல் போடுது. இன்றைக்கி காலையிலேயே மழை. நல்லா இருக்குது கிளைமேட் இன்றைக்கி. நான் எப்போவுமே ஹஸ்பண்ட் போகிறாங்கன்னா மேலே வந்து அவர் டர்ன் திரும்புகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு இருப்போம். அது என்னவோ தெரியல, அப்படியே பழக்கமாயிருச்சு. இப்போ பையனும் வந்து நின்று இங்கே அவர் டர்ன் திரும்பும்போது பையன் டாட்டாலாம் கட்டுவார். நல்லாயிருக்கும் இந்த கூட. சென்னையில் ஓரளவுக்கு தான் மழை. உங்கள் ஊரிலலாம் மழை இருக்கா சொல்லுங்கள். லன்ச் ரூட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு பருப்பு தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி வீட்டில் வந்துட்டு சாதா சாம்பார் தான். இந்த வெறும் சாம்பார் சொல்லுவாங்கள்ல, வெறும் கறி, அதுதான் இன்றைக்கி வீட்டில். அதுக்கு தான் தேங்காய் துருவி வச்சுருக்காங்க, சின்ன வெங்காயம். இது தாளிப்புக்கு ரெடி ஆகுது. பொரியல் பார்த்திங்கன்னா கோஸு, கேரட்டு அது பொரியல் பண்ணுறாங்க சேர்த்து. கேபேஜு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே இதிலே கட் பண்ணி வச்சாச்சு. காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு கழுகிட்டு அது மேலே இதெல்லாம் கொட்டிட்டாங்க. வெங்காயம்லாம் இதுலேயே ஆட் பண்ணியாச்சு. இது சாயங்காலம் மாவு அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக ஊற வச்சுருக்காங்க. நாளைக்கு டிஃபனுக்கு தோசைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் அது. இது வந்து தேங்காய் அரைச்சி வச்சது. சாப்பாடு, சுட சுட சாப்பாடு இப்போ தான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் வடித்து. சூடாக இருக்குங்களா, ஆவி பறக்குதில்ல. இப்போ தான் எடுத்து வச்சேன் நான். இன்றைக்கி அவ்வளோவா வேலை இல்லை. வெறும் கறி தானே பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 12 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு எங்களுக்கு, லன்ச் வேலை. மாமியார் கூட நானும் கிச்சனுக்கு வந்துட்டேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. கொஞ்சோண்டு ரெட் சில்லி போடுறாங்க. நான் அதை கிண்டி விட்டுட்டு இருக்கேன். நானும் மாமியாரும் கதை பேசிகிட்டு இருந்தோம், ஊர் கதை. எங்கள் மாமியாருக்கு ஒரே வருத்தம். அவங்க ஊருக்கு போகிறாங்க இல்லையா, அப்போ சொன்னாங்க எங்கள் மாமியாருக்கு என்னென்னா அவங்க கையால் சமைச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். இன்னும் 2 மருமங்க இருக்காங்க, அவங்களாம் சூப்பராக சமைப்பாங்க. அது என்னவோ தெரியல, அவங்களுக்கு அவங்களே சமைச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும் போல். ஊருக்கு போனால் அவங்க விட மாட்டாங்க. மாமியார் உட்கார வச்சுட்டு அவங்க தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதான் சொல்லுறாங்க, அங்கே போனால் என்னால் சமைக்க முடியாது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருந்தாங்க. ஒரு வாரமாக ஒரே வருத்தமாக இருக்காங்க. அவங்க ஊருக்கு போகிறத நினச்சே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே இருக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நான் சொன்னேன், அது மஸ்ட் இல்லை. இது தாளிப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. வெறும் கறி வச்சாங்க இல்லையா, அதுக்கு தாளிப்பிட்டு. நான் பேசல விரும்பலை, ஒரு கமெண்ட் வந்துடுச்சு.
ஸோ இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு கொஸ்டின் பண்ணிங்க. எஸ், அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வேலை தான் அது. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. வீடு பெருக்கிறதோ, துடைக்கிறதோ, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, 2 கிட்ஸை பார்த்துக்கிறது. பையனுக்கு ஒரு இட்லி கொடுக்கவே 1 மணி நேரம் ஆகும். ஸோ பையனை தூக்கிட்டு இடுப்பில் வச்சுக்கிட்டு மேலே கீழே நடந்து நான் பையனுக்கு சாப்பாடு கொடுக்குறதோ, பாப்பாவுக்கு வந்துட்டு சூரிய வெளிச்சம் காட்டணும், ஆயில் மசாஜ் பண்ணணும், பாப்பாவுக்கு சுடு தண்ணி வச்சு குளிப்பாட்டணும், 2 ஹவர்ஸ் கான்ஸ் ஃபீட் பண்ணணும், பாப்பாவை தூங்க வைக்கணும், அவங்க அழும்போது தூக்கி சமாதானப்படுத்தணும். அதுக்கப்புறம் மறுபடியும் டீ போடணும், தண்ணி வைக்கணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது வேணும்னா நான் போய் சமைக்கணும், காய்கறி கட் பண்ணணும், சாப்பாடு வைக்கணும். நான் சொல்லியிருக்கேன், குழம்பும் பொரியலை மட்டும்தான் மாமியார் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களோட ஸ்டைலில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க சமைக்கிறாங்க. அவங்க கேரளா, நான் தமிழ், 2 பேருக்குள்ளேயுமே அது வித்தியாசம் இருக்குது. பாத்திரம் கழுவுறதோ இல்லை துணி துவைக்கிறதோ, காய போடுறதோ, எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கிறதோ, வீட்டில் பாப்பா இருக்காங்க இல்லையா, பாப்பாவுக்குன்னு தனியாக கையால் தான் துணி துவைக்கணும். ஒரு நாளைக்கு 2-3 தடவை நான் மேலே ஏறி இறங்குவேன். துணி காய போட்டு எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கிறதா இருக்கட்டும், ஈவினிங்கில் டீ போடுறதா இருக்கட்டும், 2 கிட்ஸை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஈவினிங்லேயும் பாப்பாவும் குளிப்பாட்டணும், பையனையும் குளிப்பாட்டணும், அவருக்கு டிஃபனும் ரெடி பண்ணி அவருக்கு ஊட்டி அவருக்கு படுக்க வைக்கணும், பையனையும் பார்த்துக்கணும், பொண்ணையும் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு வேலையான்னு கொஸ்டின் பண்ணுறீங்க. இதை தான் வேலைங்க. ஒரு வேலை உங்களுக்கு இதெல்லாம் வேலையாக தெரியலன்னா நீங்கள் ஒரு வேலையும் செய்யலைன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தெரியுங்க இதெல்லாம் வேலையாக இல்லையான்னுட்டு. வீட்டை மாப் போட்டு துடைச்சி எடுக்கிறதுக்கே 10 மினிட்ஸ் இருக்குங்க. குழந்தைய வச்சுட்டு இருக்கேன், பையன் வருவான், விழுந்துருவானா, பிடிச்சி அவரையும் பிடிச்சிக்கிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு வேலை பார்க்குறதுன்றது ஈஸி கிடையாது. அது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு வேலையாம்மா, சொல்லுறம்மா நீ அப்படின்றீங்க. அப்புறம் என்னதாங்க வேலை? ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 9 to 6 போயிட்டு வந்துடலாம். பட் வீட்டில் இருக்கிற வேலை இருக்குது பார்த்திங்களா, அது ஹெவியாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப மட்டமாக கேட்குறீங்க. வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தாங்க எதிரியாக இருப்பாங்க. இன்னுங்க எல்லாருமே பண்ணுறாங்க, நான் மட்டுமே பண்ணலை. சரிங்களா? இதெல்லாம் பண்ணுறியே நீ அப்படின்றாங்க. வீடியோ தாங்க எடுக்கிறேன், என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டில் தானே பண்ணுறேன் நான். என் ஹஸ்பண்ட் என் பின்னாடி நிற்கிறாங்க நான் வீடியோ எடுக்கும்போது. சம்டைம்ஸ் என் ஹஸ்பண்ட் முன்னாடி நிற்பாங்க நான் வீடியோ எடுக்கும்போது. இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, வீடியோ எடுக்கலாம் உனக்கு நேரம் இருக்கான்னு கேட்குறீங்க. ஆமாம், என்னோடய வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், ப்ராப்பராக ஒரு வீடியோ கூட நான் என்ன சொல்கிறது, ஹஸ்பண்ட் இருந்தால் மட்டும்தான் அதை ஒரு குழம்புனா கூட ப்ராப்பராக எடுக்க முடியும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நானும் வேலை செய்வேன்னும் போது நான் எடுக்க முடியாது. இப்போ நான் வந்து வீடு பெருக்கிறேன் துடைக்கிறேன்றதான் எப்படிங்க நான் வீடியோ எடுத்து போட முடியும்? 2 கிட்ஸ் வச்சுருக்கேங்க, நான் பையனையும் பிடிக்கணுங்க, பையனையும் பார்த்துக்கணும். வீட்டு வேலை மட்டும் இல்லை, நம்ம கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தைக்கிட்ட உட்காந்து அவருக்கு என்ன ரைம்ஸோ, ஏபிசிடியோ, ஆஇயோ, 1 2 எல்லாமே நம்மளும் சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் ஈஸி கிடையாதுங்க. குழந்தைய உட்கார வச்சு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அதை திருப்பி வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகும். தெரியுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை தான் ரொம்ப டஃப்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஆஃபீஸ் கூட போய் 9 to 6 முடிச்சுட்டு வந்துடலாம் போல இருக்குது. ஆனால் இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனிவேஸ், நீங்கள் கேட்ட கேள்வியில் பாதி பதில் சொல்லிவிட்டு இன்னொரு மீதி நான் இன்னொரு நாள் வீடியோவில் சொல்லுறேன். வீட்டில் வெறுங்கறின்றதுனால 12 மணிக்கெலாம் எங்களுக்கு லன்ச் முடிஞ்சிருச்சு. எங்கள் மூத்தார் வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ லஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எங்கள் வீடு இவ்வளோ காமாக இருக்குன்னா, ஏன்னா மாமியார் ரெஸ்ட் எடுக்க போவாங்களா. இன்றைக்கி வந்துட்டு எங்கள் சித்தி வீடியோ கால் வந்தா இருக்காங்கன்னுட்டு எல்லோரும் வீடியோ கால் பேசுகிறாங்க. இந்த தேங்காய் எங்கள் சின்ன மாமியார் வீட்டிலேருந்து வந்துச்சு. இது ரொம்ப இனிப்பாக இருக்கா. எங்கள் மாமியார் ஒரு துண்டு கேட்டாங்களா, அதுதான் நான் எடுத்துகிட்டு போக வந்திருக்கேன், ஒரு துண்டு. ஈவினிங் 4 மணி. இப்போ பாப்பா கொஞ்சம் அடம் பிடிச்சதுனால நான் பாப்பா கூட தூக்கிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். எங்கள் மூத்தார் தான் டீ போட வந்தார். டீக்கு வச்சுருக்காங்க பால் பாத்திரம், அப்புறம் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணுறாங்க. எங்கள் வீட்டு டீ தூள் டப்பா அது. டீ போட்டு முடிச்சிட்டாரு. டீ கொஞ்சம் இருக்கு இல்லையா, ஏன்னா மாமியார் ஒரு 6 மணி 6:30க்கு டீ மறுபடியும் குடிப்பாங்க. அதனால் எப்போவுமே டீ எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இது தான். என்னென்ன இருக்குது பாருங்கள், பொரி இருக்குது, பிஸ்கெட் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இனி புதுசாக வாங்கணும். ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன், இன்றைக்கி வாங்கிட்டு வருவாங்க. மாமியார் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. வரும்போது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு போண்டா வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா சூடாக இருக்குங்களா. ஏன்னா என் மாமியாருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்ச நாள் தானே மாமியார் இங்கே இருக்க போகிறாங்கன்னு என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்து பண்ணுறாங்க. தேங்காய் சட்னி வரை இதுக்கு கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் ஈவினிங் டைம் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு இருக்காங்க. இந்த டைம்லாம் விளக்கேற்றும் போதெல்லாம் நான் என் பையனுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு இருப்பேன். எங்கள்
ஏன்னா இப்போ கொடுக்க ஆரம்பித்தா தான் 7 7:15க்குலாம் முடியும். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு பாலை கொடுத்துட்டு அவருக்கு தூங்க வைக்கிறதுக்கு ஒரு 7:30க்குள்ளே அவரை தூங்க வைக்கணும். அப்படி தான் பார்ப்பேன் நான். அதனால் இந்த டைம் எனக்கு ரஷ் டைம். எங்கள் வீட்டில் ஏசி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 2-3 டேஸாக கூப்பிட்டுருந்தோம். அவர் இப்போ தான் வந்திருக்காரு. இந்த வீட்டுக்கு அவர் தான் ஃபிட் பண்ணாங்க. அதை ஏறி நிற்கிறாங்களே அந்த அண்ணா எங்கள் மூத்தாரோடைய ஃப்ரெண்டு வேறு. ஸோ கொஞ்சம் நம்பிக்கையான ஆள். இவர் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. இருந்தாலும் இவரை தான் நாங்கள் கூப்பிடுவோம் இத்தனை வருஷமாக. ரொம்ப நாளாகவே ஏசி உள்ள பார்த்திங்கன்னா ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சா, அது என்னன்னா தவளை சத்தம். கடைசியில் தவளைங்க கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. 1க்கு 3 தவளை இருந்துச்சு இந்த வீட்டில். அது ஓப்பன் பண்ணப்போ ஒன்று ஒன்றா வந்து விழுது. நல்ல வேலை உயிரோடு தான் இருந்துச்சு. அப்புறம் அதை பிடிச்சி நாங்கள் கீழே போட்டுட்டேன் நான். என் ஹஸ்பண்ட் தான் பிடிச்சி கொடுத்தாங்க. அதை நான் கொண்டு போய் கீழே போட்டுட்டேன். இதோட பொடிசா ரொம்ப வந்துருக்காரு எகிரிச்சியா மோட்டர் கழட்டி எடுத்துட்டாங்க. அவங்க 2 வாட்டிங்க